ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். டுடே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாங்களா? குஸ்கா தாங்க செய்கிறேன். ஃபஸ்ட்டு 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாங்களா? பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அந்த கடல் பாசி அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். சோம்பு கொஞ்சம் வேணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகா, தக்காளி, புதினா தழை. தக்காளி ஒரே ஒரு பெரிய பழம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது 2 பழத்தை போட்டு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் மசாலா ஐட்டத்தில் மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா 3 தாங்க தேவை, எடுத்து வச்சுக்கிச்சு. சரி, ஓகே, செய்யலாமா? குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பட்டை, கிராம்பு அந்த இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பும் நல்லா பொரியட்டும். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா போட்டுவிட்டு வெங்காயம் ஒரு மாதிரி நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜ் ஓகே தான். இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி பழம் தான் போட்டிருக்கேன். நான் மிக்சியில் 2 அரைச்சி வச்சுருக்கேன்னா அதனால் 1 தான். இதுவும் தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. ஒரு மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி பழம் நல்லா வணக்கிக்கலாங்க. தெரியுதா? தக்காளியோட அந்த இதெல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். வணக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்குங்க. அதனால் விட்டுறாமல் நல்லா கிளறிக்கணும். கிளறிட்டு புதினா தழை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி அளவு இப்போ போடணும், பாதி குக்கர் மூடையில் பாதி போடணும் ஃபைனலாக. அதனால் இப்போ நல்லா புதினா தழையை போட்டு நல்லா ஒரு வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு நல்லா அதெல்லாம் கிளறி விட்டுக்கலாங்க. அந்த தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வாசனை போனதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்களா. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது 2யும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு மசாலாவோட வாசம் போகிற அளவுக்கும் கிளறி விட்டுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பத்தலைன்னா கூட கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வணங்குதுன்னு பாருங்கள். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. தயிர் எதுக்குன்னா, கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கோம், குழந்தைங்க சாப்பிட்றாங்க, சாப்பிடையில நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஃபீலாக இருக்கும். அதனால் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம்
பாருங்கள் மசாலா எந்த அளவுக்கு கிரேவி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இருக்குல்லங்க. இந்த அளவுக்கு கிரேவி வரணும். அது தக்காளி கட் பண்ணி போட்டோன்னா அந்தளவுக்கு வராது. அதனால தான் நான் மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி நான் போட்டேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மெத்தடு நீங்கள் பிரியாணி செஞ்சால் கூட மிக்ஸியில் அரைச்சி பாதிக்கு பாதி தக்காளி பழத்தை மிக்ஸியில் அரைச்சி போடலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாங்களா? வணங்கிடுச்சு நல்லாவே. அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர், 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நான் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன். இந்த டம்ளரில் நான் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஃபைனலாக புதினா தழை போடணும்னு, அந்த மீதி இருக்க புதினா தழை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன், பாதி லெமனை இந்தளவுக்கு சும்மா ஒரு பழத்தில் பாதியிலையும் பாதி இது ஆட் பண்ணால் போதும். நெய் ஃபைனலாக 1 ஸ்பூனுங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க, முடிஞ்சது. குக்கரை மூடிக்கலாங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எனக்கு 3 விசில் வந்துடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேங்க. எப்படி இருக்குது பிரியாணி குஸ்கா? எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? என் பொண்ணுக்கு இன்றைக்கி ஸ்கூலுங்க. பையனுக்கு லீவு, பொண்ணுக்கு தான் ஸ்கூலு. பாப்பா ரொம்ப நாள் ஆச்சேன்னு குஸ்கா செஞ்சு தரீங்களாம்மா அப்படின்னு கேட்டா. சரி, அவன் ஒரு ஆள் தானே, பாப்பாவுக்கு தம்பி போனால் அவன் ஒன்று கேட்பான், பாப்பா ஒன்று கேட்பாங்க. நான் 2 பேரும் கேட்குறது செய்ய மாட்டேன். நான் ஏதோ ஒன்று செய்வேன். இன்றைக்கி அவங்க மட்டும்தான் ஸ்கூல் போகிறதுனால அவங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி கேட்டாங்க, குஸ்கா செஞ்சு தரீங்களா அப்படின்ட்டு. சரின்ட்டு குஸ்கா இன்றைக்கி செஞ்சோங்க. எப்படி இருக்குது? நல்லா ஒரு மாதிரி பூவாக உதிரியாக சாப்பாடு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். அது பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கு 2 பேர்த்துக்குமே 2 பேருக்கும் ஒரே ஒட்டுக்கா ஊட்டி விட்ருவாங்க. இது பாப்பாவோட லஞ்சு மதியானத்துக்கு. சாப்பாடு ஃபுல் பாயிலு, பழங்கள் திராட்சை, செவ்வாழைப்பழம், பப்பாளி பழம். ஓகேங்க, லஞ்சும் பேக் பண்ணியாச்சு, சாப்பாடும் முடிச்சாச்சு. பாப்பாவும் சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்ப போகிறா. ஓகே, பாய்.